லியான் எஸ். கென்னடி. இந்த கேரக்டர் பத்தி ஒரு கேமர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த கேரக்டர் பத்தி தெரியாம உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கோட்டடான கேரக்டர் தான் இந்த லியான். PS2 வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய பங்கு இந்த லியான் கேரக்டரும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. லியானை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ் கேம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எது பெஸ்ட் எது ஒர்ஸ்ட்ங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். இந்த சேனல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். Resident Evil 6. Resident Evil 6. இந்த டோட்டல் சீரீஸ்ல ரொம்ப வந்து விமர்சனம் வாங்கினதுன்னா இந்த ரெசிடென்ட் ஈவில் 6 தான். ஏன்னா இதுல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஸ்டோரி லைன்ல போறதுனால நமக்கு பெரிய ஒரு குழப்பமே உருவாக்கிடும். எதை இதை பேஸ் பண்ணி போகுதுங்கிற ஒரு கேள்வியே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம இதோட ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. இது நீங்க பிளே பண்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மிலிட்டரி கேம் விளையாடுற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர ஒரு ஹாரர் பேஸ்ட் கேமா வந்து நமக்கு ஃபீல் ஆகாது. அதனாலவே வந்து நிறைய பேர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம். இந்த ரெசிடென்ட் ஈவில் 6ல ஒரு பெஸ்ட் பார்ட்னா இதோட ஸ்டோரி தான் சொல்லுவேன். அது லியானோட ஸ்டோரி உண்மையாமே நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி ஆடம் பென்போர்டு வந்து ரக்கூன் சிட்டில நடந்த தாக்குதலை பத்தி உண்மையான விஷயத்தை வெளியே சொல்றதுக்காக ஒரு முடிவெடுக்கிறாரு. அவர் பேசும்போது அவர் மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் பேர் தான் சி வைரஸ் தாக்குதல். அது மூலியமா அந்த ஜனாதிபதி வந்து ஜாம்பியா மாறிடுறாரு. லியானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த அமெரிக்க ஜனாதிபதி பென்போர்டு. ஆனா அந்த சூழ்நிலையால லியானே வந்து அவரை கொல்றதுக்காக ஒரு சுச்சுவேஷனா தள்ளப்படுறாரு, சுட்டு கொன்றாரு. இந்த ஜனாதிபதியோட கார்டியன் தான் டேரக் சைமன்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா இந்த வைரஸ் தாக்குதல் வந்து லியான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஹெலனாவை தான் பண்ணாங்க சொல்லி இவங்க மேல பழிய போட்டுறாங்க. அதனால டோட்டல் உலகமும் வந்து லியான் ஹெலனா வந்து ஒரு தேச துரோகியா பாக்குறாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த வைரஸ் வர்றதுக்கு காரணம் அந்த சைமன்ஸ் தான். அவன் தான் வந்து அவனோட லேப் அசிஸ்டன்ட் கார்லா மூலியமா அந்த வைரஸை உருவாக்கி இருப்பான். அவனுக்கு லியானோட லவ்வர் மேல ஒரு கண்ணு இருக்கும். ஆடா வந்து இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதனால ஆடாவை பழி வாங்குறதும் லியானை பழி வாங்குறதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சூழ்ச்சியில இவங்களை எல்லாத்தையும் தள்ளி வச்சிருப்பாரு. ஆடாவை பழி வாங்க அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்க கூட இருக்கிற கார்லோவோட டிஎன்ஏவும் ஆடாவோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி ஒத்து போகும். அதனால கார்லோவை வந்து ஆடா வாங் மாதிரி மாத்தி ஏகப்பட்ட சில்மிஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. ஏகப்பட்ட தாக்குதலை பண்ண வைக்கிறாரு. அந்த பழி எல்லாமே ஆடா வாங் மேல போயிடும். ஏன்னா ஆடா மேல இருக்க ஒரு வெறுப்புனால இவர் வந்து இந்த விஷயத்த பண்றாரு. இதை வந்து கார்லோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு சைமன்ஸ் வந்து ஏத்து போறாரு. சைமன்ஸ் என்ன பண்றாருன்னா கார்லோவை கொண்டுறாரு. இந்த பக்கம் இருக்கிற லியான் ஃப்ரெண்டுக்கும் ஆடா வாங் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தெரியறப்ப லியான் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ஆடா வந்து உண்மையை சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரு சேர்ந்து எப்படி அந்த சைமன்ஸை தோக்கடிக்கிறாங்க தான் ஒரு ஸ்டோரியில என்ன பண்ணிருப்பாங்க, சூப்பராகவே டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டோரி லைன். அந்த மாதிரி நல்லாவே பண்ணிட்டு கேம் பிளேல சொதப்பி இருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல வந்து இவங்க சொதப்பி வச்சிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா கேம் பிளேவை தாண்டி ஸ்டோரியோட நான் லீனியர் தான். ஆடாவாங்கோட கேரக்டர் வந்து 2 விதமா இருக்கும். ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு நமக்கு தெரியாத மாதிரி இடையில வந்துட்டு போவாங்க. அது நமக்கு பெரிய ஒரு குழப்பமா இருக்கும். லியான் வந்து பல வருஷமா ஆடாவாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லியானாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரிஜினாலிட்டி அது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல. அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டோரியோட குழப்பம் தான் இந்த ரெசிடென்ட் ஈவில் 6 வந்து தோக்கிறதுக்கு ஒரு காரணமாயிருச்சு. இதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர் ஸ்டோரி வந்து நான் லீனியரா போயிட்டு இருக்கும். லியானோட ஸ்டோரி ஒரு பக்கம், கிறிஸோட ஸ்டோரி ஒரு பக்கம், ஜாக்கோட ஸ்டோரி பக்கம், ஆடாவோட ஸ்டோரி பக்கம் தனித்தனியா பிச்சு இருந்ததுனால இவங்களா திடீர்னு வந்து ஒவ்வொரு ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆவாங்க. அதனால நமக்கு வந்து ஒரு குழப்பம் தான் இருக்கும். அது வந்து ஒரு லீனியரா போகிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ப்ராப்பரான ஸ்டோரி எக்ஸிகியூஷன் இல்லாதனால இது நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இதோட கேம் பிளே ஒஸ்ட், உண்மையாலுமே ரொம்ப ஒஸ்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து கையில அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலா இருக்கும். அந்த ஹாரர் ஃபீலே வராது. நீங்க ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சு கொண்டறலாம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து கேம் பிளே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வந்து மத்த ப்ரீவியஸ் கேம்ஸை கம்பேர் பண்றப்ப இது வந்து நமக்கு வந்து ஒரு சலிப்பு கொடுத்துச்சு கேம் பிளேல. ஹாரர் சுத்தமா கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸ்டோரி பாட்டுக்கு. அதனால இந்த ரெசிடென்ட் ஈவில் 6 வந்து நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீரியஸ்ல இதுதான் ஒர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு பட்டத்தையும் வாங்கிருச்சு அந்த கேம். நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவில் டார்க் சைட் ஆஃப் கிரானிக்கல்ஸ். Resident Evil: The Dark Side Chronicles. இதோட பெஸ்ட் என்னன்னா இதோட ஸ்டோரி தாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. பழைய ரெசிடென்ட் ஈவில் அண்ட் வெரோனிகா அந்த கேமை வந்து தழுவி பண்ணிருப்பாங்க. நல்லாவே ஸ்டோரி சூப்பரா பண்ணிருப்பாங்க. இதோட மெயின் ஸ்டோரி என்னன்னா இந்த கேம்ல தான் வந்து லியான் கூட இருக்கிற ஜாக் கிரவுசர் அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டா இருந்து எதனால வந்து ஜாக் கிரவுசர் வந்து வில்லனா மாறினாங்கிற ஒரு ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. ரக்கூன் சிட்டில எப்படி வைரஸ் பரவணிச்சு அது எப்படி அழிஞ்சிச்சுங்கிறத தெளிவா காமிச்சிருப்பாங்க இந்த கேம்ல. இதோட பெஸ்ட் பார்ட்டே ஸ்டோரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யார் இந்த ஜாக் கிரவுசர்ங்கிற ஒரு கேள்வி வரும். ரெசிடென்ட் ஈவில் விளையாடுறப்ப
அவர் பாட்டுக்கு டக்குன்னு உள்ள வந்து ஒரு ஃபைட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேம்ல வந்து சூப்பரான எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஜாக் ரவுசர் வந்து ஒரு ராணுவ வீரன். அவரும் லியானும் சேர்ந்து ஆபரேஷன் ஜேவியர்ங்கிற ஒரு மிஷனுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அசுரனை வந்து ஃபைட் பண்றாங்க. அந்த இடத்துல ஜாக் ரவுசரோட கை வந்து போயிருது. ஆபரேஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. ஆனா இவரோட கை போயிருது. கை போனதுனால இவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து இனிமே ராணுவத்துல சேர முடியாதுங்கிற ஒரு பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இருக்கிற லியான் வந்து பயங்கரமா வந்து பாராட்டப்படுறாரு. லியான் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இருக்காருல்ல, அவர் கூட ஃப்ரெண்டுனால அந்த ஜனாதிபதியோட போக்கஸ் ஃபுல்லா லியானுக்கு மேல போயிட்டு அவரோட பல பொசிஷன்ல அவர் வந்து கிடைக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஜாக் ரவுசருக்கு ஒரு பொறாமை ஏற்படுது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா கெட்ட வழியில போறாரு. கெட்ட வழினா மனுஷங்களோட ஜாம்பிஸ்க்கு தான் பவர் அதிகம்னு சொல்லிட்டு அவர் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் ஆல்பர்ட் வெஸ்கர்ங்கிற ஒரு டீம் கூட போய் கை கோர்க்கிறாரு. அந்த இடத்துல தான் லாஸ் பிளேகஸ்ங்கிற ஒரு வைரஸ் வந்து இவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஹியூமன் பிளஸ் ஜாம்பியா மாறுறாரு. அந்த வைரஸ் மூலியமா அவர் இறந்து போன கையும் வருது, அவர் ஹியூமனாவும் இருக்காரு, அதே சமயத்துல அவர் பெரிய ஒரு ஜாம்பி. இந்த மாதிரி இந்த ஸ்டோரி டிசைன் பண்ணிருப்பாங்க, சூப்பராவே இருக்கும். ஏன் இதை வந்து நிறைய பேர் ஹேட் பண்றாங்கன்னா, இதை ஒஸ்ட் நான் சொல்றேன்னா இதோட கேம் பிளே தான். ஆன் ரயில் ஷூட்டருங்கிற ஒரு கேம் பிளே யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா கேமரா ஆங்கிள் வந்து பிக்ஸா இருக்கும், அதுல ஜாம்பிஸ் வரும், அதுல நீங்க எய்ம் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். கேமரா ஆங்கிள்குள்ள இருக்கிற ஜாம்பிஸை கொண்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆங்கிள் வந்து இன்னொரு சைடு வந்து டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அங்க வர ஜாம்பிஸை வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். பிக்ஸ்டு கேமராவா தான் இருக்கும், அடிக்கடி கேமரா ஷேக் ஆயிட்டு இருக்கும். இதனால வந்து நிறைய பேர் கேம் பிளே பண்றப்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால வந்து ஒரு ஃப்ரீடமா சுதந்திரமா நம்மளே கேமரா டர்ன் பண்ணி சொல்ற மாதிரி இந்த கேம் பிளே இருக்காது. பிக்ஸ்டு கேமராக்குள்ள நம்ம விளையாடுற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா உங்களை வந்து ஒரு சவுத்துக்குள்ள அடிச்சு வச்சுட்டா எப்படி இருக்கும், 4 பக்கம் செவுரு, அதுக்குள்ள நீங்க திரும்பி திரும்பி தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேம் பிளே தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து இது நிறைய பேர் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி லைன் பயங்கரமா இருந்தாலும் அந்த கேம் பிளே மூலியமா தான் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சது இந்த ரெசிடென்ட் ஈவில் டார்க் ஆஃப் கிரானிக்கல்ஸ். நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவில் 2 ரீமேக். Resident Evil 2. சூப்பரா ஹாரர் மோட்ல வந்து செம்மையா டிசைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ரெசிடென்ட் ஈவில் 2 1998ல ரிலீஸ் ஆன கேமை வந்து தழுவி எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டோரியை கொஞ்சம் மாத்திருப்பாங்க, பட் கிராபிக்ஸ் பக்காவா இருக்கும். அதுதான் வந்து இதோட பெஸ்ட்னு சொல்லலாம். இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு அந்த கிராபிக்ஸ் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. அதனாலவே அந்த கேம் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். இதுல அந்த ஹாரர் அதிகமா இருக்கும். இதுல மெயின் பெஸ்ட்னா அந்த வில்லன் தான், மிஸ்டர் எக்ஸ்ங்கிற ஒரு வில்லன். அவன் வரப்ப அந்த ஃபுட் சவுண்ட்ஸ் கேட்கறப்ப நமக்கு ஒரு படபடப்பு இருக்கும் பாருங்க. அவன் மெதுவா துரத்திட்டு வரதும், அதுக்கு நம்ம பயந்து பயந்து போய் ஒளியறதும், அவன் கையில மாட்டி சாவறதும், அந்த ஹாரர் வைப் வந்து தூக்கலாவே இருக்கும். செம்மையாவே பண்ணிருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், யார் இந்த மிஸ்டர் எக்ஸ், யார் உருவாக்கினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மிஸ்டர் எக்ஸோட உண்மையான பேர் வந்து டைரண்ட். அவர் வந்து அம்பர்லா கார்பரேஷன் உருவாக்கின ஒரு பயோ ஆர்கானிக் வெப்பன். அவருக்கு வந்து கொடுக்கிற வேலையை மட்டும்தான் அவர் செய்வாரு. அவருக்கு 2 வேலை வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அம்பர்லா கார்பரேஷன் தான் வைரஸை உருவாக்கி இந்த வேர்ல்டுக்கு வந்து கொடுத்து ஃபுல்லா எல்லாத்தையும் ஜாம்பியா மாத்திருப்பாங்க. அது ரக்கூன் சிட்டில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ரக்கூன் சிட்டில அம்பர்லா கார்பரேஷனோட தடயத்தை ஃபுல்லா அழிக்கிற வேலையை தான் இந்த மிக்சர் எக்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இது அவரோட ஃபர்ஸ்ட் வேலை. இவரோட 2வது வேலை என்னன்னா, அந்த ரக்கூன் சிட்டில ஜி வைரஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வைரஸ் அங்க இருக்கும். அதுதான் இருக்கல ரொம்ப சக்தி வாய்ந்தது. மொத்தம் 2 வைரஸ் இருக்கும், டி வைரஸ், ஜி வைரஸ். டி வைரஸ் யூஸ் பண்ணா ஹியூமன்ஸ் வந்து ஜாம்பிஸா மாறுவாங்க. ஜி வைரஸ்னா இறந்து போன பாடியே வந்து திரும்ப ஹியூமனா கொண்டு வர முடியும். அது மூலமா ஹியூமனாவும் இருக்க முடியும், ஜாம்பிஸாவும் இருக்க முடியும். சோ அந்த ஜி வைரஸ் வந்து ரக்கூன் சிட்டில தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வரதுக்கான வேலையும் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம் லைன்ல லியான் இருக்கிறதுனால லியான் வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணுவாரு. சோ அந்த லியான் தடுக்க வந்தனால மிஸ்டர் எக்ஸ் வந்து ஃபுல்லா இவரை துரத்திட்டே வருவாரு. அந்த மாதிரி ரொம்ப படபடப்பா இருக்கும். இவர் ஒரு பெரிய கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஹாரர் வைப்ல இருக்கு. இவர் சும்மா கோட் சூட் போல, அந்த கோட் சூட்குள்ள தான் அவரோட உண்மையான உடம்பு இருக்கும். அதை மறைச்சு இருக்கிறதுக்காக அதை கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளவு சீக்கிரம் சுட்டா சாக மாட்டாங்க. அவனை கொல்றது சூப்பரா இருக்கும். இது ஏன் வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இதோட ஒஸ்ட் என்னன்னா 1998ல வந்த ஒரிஜினல் ஸ்டோரி வந்து லியான் கிளர்க் 2 கேரக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. லியான் பண்ற விஷயம் அங்க ஆப்போசிட்ல இருக்கிற கிளர்க்கு பாதிக்கும். எப்படின்னா ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி. இப்ப இங்க லியான் ஒரு பொருள் எடுத்தாருன்னா அந்த இடத்துல இருக்கிற கிளர்க்குக்கு வந்து அது கிடைக்காது. சோ இது வந்து சூப்பரா இருக்கும். இங்க நம்ம பண்ற விஷயம் அங்க அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த ஸ்டோரி வந்து ஒரு உண்மையா நடக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ அது நல்லாவே 1998ல வந்த ரெசிடென்ட் ஈவில்ல அது நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப ரீமேக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க லியானை வச்சு கேம் பிளே பண்ணாலும் அதே ஸ்டோரி தான், கிளர்க்கை வச்சு கேம் பண்ணாலும் அதே ஸ்டோரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க லியான் வச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க திரும்ப விளையாடுறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. அந்த ரெபிடேட்டிவ் வந்து இந்த கேம்ல மிஸ் ஆயிருச்சு. அதனால வந்து ஃபேன்ஸ் வந்து
வந்து ஹேட் பண்ணாங்க. என்னதான் கிராபிக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தாலும் ஸ்டோரி வந்து அந்த ஒரிஜினல் அடாப்ஷன் மாதிரி இல்லாதனால நிறைய பேர் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லாஸ்ட் கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல யூஸ் பண்ண கிராபிக்ஸ் செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். ஆனா படத்துல ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனால அந்த படம் வந்து மட்ட ஃபிளாப். என்னதான் பல லட்சம் காசை போட்டு எடுத்தாலும் ஸ்டோரி இல்லைன்னா படம் ஃபிளாப் தான். எக்ஸாம்பிள் சங்கர் இந்தியன் 2 கேம் சேஞ்சர் மாதிரி. இந்த மாதிரி தான் இந்த கேமும் ஒரு சில ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் நிறைய ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி. கடைசியா ரெசிடென்ட் ஈவில் 4. Resident Evil 4. தாறுமாறான கேமுங்க. இதுல வந்து பெஸ்ட்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதுல ஸ்டோரியா இருக்கட்டும், கேம் பிளேவா இருக்கட்டும், ஹாரர் வைபா இருக்கட்டும், அதுல வர எனிமிஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. தரமான ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஒரு கேம்னா ரெசிடென்ட் ஈவில் 4. இந்த ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ்லயே டாப் 1ல இருக்குது ரெசிடென்ட் ஈவில் 4 மட்டும்தான். இதுக்கு நான் எங்க கூப்பிட்டாலும் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட கேம், அந்த மாதிரி ஒரு கிராபிக்ஸ் கொண்ட கேம் தான். ஓவர் த ஷோல்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளே சொல்லுவாங்க. நம்ம கேரக்டர் பிளே பண்ற மாதிரி இருக்கும். மத்த கேம்ஸ்லாம் வந்து FPS-ல இருக்கும். அப்படின்னா கன்னு மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இந்த கேம்ல தான் ஓவர் தி ஷோல்டர் அந்த கேரக்டர் தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2005ல ரிலீஸ் ஆன டைம்ல இருக்கிற கிராபிக்ஸ் அடாப்ட் பண்ணி புதுசா ஒரு கேம் பிளே கொடுத்ததனால இந்த ரெசிடென்ட் ஈவில் 4 பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. இதுல லியான் கேரக்டர் வந்து சூப்பரா டெவலப் பண்ணிருப்பாங்க. இருக்கிற முன்னாடி கேம்ல வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி லியானை காமிச்சிருப்பாங்க. இந்த கேம்ல ஒரு ஆட்டிடியூட் பாயா காமிச்சிருப்பாங்க. அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் இன் PS2னா ரெசிடென்ட் ஈவில் 4 தான். இதுல வர அந்த ஜாம்பிஸ், வில்லேஜ் ஜாம்பிஸா இருக்கட்டும், சைன்சா மேன் அந்த ரம்பகாரனா இருக்கட்டும், ஜாக் ரூசர் அந்த மிலிட்டரிக்காரன் அவனா இருக்கட்டும், மந்திரவாதி ஜாம்பிஸ் இருப்பாங்க அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தன் அந்த தீவு மிலிட்டரி பேஸ்க்குள்ள ஒருத்தன் வருவான் பாருங்க. நான் வந்து அவனை ரப்பர் மனுஷன் சொல்லுவேன். அவனுக்கு பேர் தெரியாது. அவன் வரப்பெல்லாம் இப்ப விளையாண்டா கூட எனக்கு அள்ளு விட்டுருங்க. அவனோட அந்த ஹாரர் சவுண்ட் எஃபெக்டும் அவன் ஸ்லோ மோஷன்ல நடந்து வரதும் எப்பப்பா உண்மையாலுமே பயங்கரமா இருக்கும். அவனை வந்து அவனுக்கு ஒரு வெப்பன்ஸ் எடுத்து கொள்றதும், வெப்பன்ஸ் இங்க வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நமக்கு பிடிச்ச கன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி விளையாடலாம். எல்லா கன்ஸ்லயும் வெரைட்டி வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நல்லாவே பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி சின்னதா சொல்லணும்னா, அமெரிக்க ஜனாதிபதி லியானோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த ஜனாதிபதியோட பொண்ணை வந்து இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து கடத்தி வச்சிருவாரு. அந்த வில்லேஜுக்குள்ள நம்ம லியான் போயிட்டு எப்படி அங்க இருக்கிற வைரஸ்ல அஃபெக்ட் ஆன மக்கள் எல்லாம் எதிர்த்து போராடி அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க கதை. நல்லாவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேம் தான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லணும்னா இந்த ஆஷ்லி தான் சொல்லுவேன். ஆஷ்லி பொண்ணு பார்க்க அழகா இருக்கும், அது பிரச்சனை இல்ல. பட் ஆஷ்லியோட கேம் பிளேன்னு ஒரு மணி நேரம் சீக்வன்ஸ் வரும் பாருங்க, அது உண்மையாலுமே ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும். எப்படா முடிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பவர் இருக்காது, சும்மா நார்மலான பொண்ணு தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு சோல்ஜர் கிடையாது, ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கேம் பிளே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ரொம்ப இழுவையா இருந்திருக்கும், பசிலா இருந்திருக்கும். அதனால ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்கும். அது மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் லியான் கத்துறது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். கம்முன்னு கடடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஃபீல் தான் நம்ம கொடுத்திருக்கோம். மத்தபடி இந்த கேம்ல வந்து குறை சொல்றது ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த கேம்ல. ஓகே गाइस, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எந்த கேமோட பெஸ்ட் வொர்ஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வீடியோ வந்து போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க गाइस இந்த சேனலுக்கு. பை பை गाइस.